00. எஸ், எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோரி. அதாவது ஒரு புக்கு, ஈட் அ ஃப்ராக் அப்படின்ட்டு. அந்த புக்ல ஒரு சின்ன ஸ்டோரி. இப்ப இது எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல்ல ஒரு கேக் வருது. அந்த கேக்க நீங்க கண்டிப்பா சாப்பிட்டாகணும். இது ஒரு ரூல். கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணியே ஆகணும். அந்த டைம்ல நீங்க அந்த கேக் பாக்ஸ ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணி முடிச்ச உடனே அந்த கேக்குக்கு மேல ஒரு ஃப்ராக் இருக்கு. அதாவது ரூல், அந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆகணும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஃப்ராக் வந்திருக்கு, கிஃப்ட் வந்திருக்கு, என்ன பண்ணலாம்? யாரும் சொல்லலாம். யா. எஸ், டோபி சொல்லுங்க. சார் இப்போ அது நான் பார்க்கறது எப்படின்னா, இப்போ அந்த விஷயத்த சாப்பிட்றது மூலியமா எனக்கு என்ன ப்ராஃபிட் வருது? அப்போ அந்த ஏன்னா ஒரு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் எனக்கு கிடைக்குதுன்னா அதை சாப்பிடுவேன், இல்லைன்னா வேணாம்னு விட்டுருவோம். ஆனா அந்த ரூல் அந்த பாக்ஸ ஃபுல்லா சாப்பிடணும். என்ன பண்ணுவீங்க? சரி, எல்லாம் ரெடியா இருப்போம். பெருசா ஏதோ நம்ம இன்னைக்கு படிக்க போறோம்னு நினைக்கிறேன். எஸ். எஸ். இதுல எல்லாரோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் அந்த கேக்க மட்டும் சாப்பிடுறேன், நான் ஃப்ராக வச்சிருக்கேன். இது ஒரு புக்கு. அந்த புக்ல உள்ள ஒரு இது. அந்த புக் என்ன சொல்லுது அப்படின்னா, இதை எதை கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃப்ராக் இத பேரண்டிங் கூட கம்பேர் பண்றாங்க. அந்த ஃப்ராக் நம்மளோட அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கையில ஒரு குழந்தை இருக்கு. எல்லாருமே அந்த கேக்குக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனா அந்த கேக்கு மேல இருக்கிற ஃப்ராகுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. சோ இது என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனா அந்த குழந்தைங்க கொண்டு வர பிரச்சனைகள், அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். சோ அந்த புக்கோட எண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராக தான் சாப்பிடணும். குழந்தைங்களோட இத நம்ம பேரண்டிங்ல பிள்ளைங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த மாதிரி அணுக சொல்லுவாங்க. இது ஒரு பேரண்டிங் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் சொன்ன ஒரு ஸ்டோரி. அங்க இருந்த எல்லாருக்குமே என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ ஃப்ராக் அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும், நான் அதெல்லாம் தொட மாட்டேன், இந்த சுத்தி இருக்கிற கேக்க மட்டும் தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி சொன்னாங்க. எஸ் சார், சொல்லுங்க. யா நான் இதை சொல்லும்போது, வீட்டுல பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, பொட்ட பிள்ளை இருக்குன்னா, ஏய் எவன் கூடயும் பேசக்கூடாது, போனை கட் பண்ணி வை, அங்க பண்ணு, அவங்கள பேச இவங்கள பேச. இது ஃப்ராகை சாப்பிடாம இருந்துடலாம். சரியா? ஃப்ராகை சாப்பிடுறது என்னன்னா, எவன் கூடனாலும் பேசு, யார் கூடனாலும் பழகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா இருக்கு, கான்ஃபிடன்ஸ் சொல்லும்போது ஒரு நாள் கழிச்சு ஒருத்தனை கூட்டு வரோம், இதான் என் பாய் ஃப்ரெண்டா? ஐயோ, இந்த ஃப்ராகை முதல்ல சாப்பிடாம இருக்கலாம், பிரச்சனை வீணா நிக்க அப்படின்னு. நான் என் சொந்த வாழ்க்கை அனுபவத்தை பேசிட்டு இருக்கேன். அப்படியே சரிம்மா, ஓகே, பாய் ஃப்ரெண்டா, வாங்க எங்கேயா சுத்த போமா அப்படின்னு சுத்தி கித்தி காட்டி கூட்டும் போது. ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு முக்கியம் என் பொண்ணு கான்பிடன்ஸா வளரணும். நம்ம எல்லாரும் எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது, பையன் கூட கான்டாக்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கான்பிடன்ஸ் இல்லாம எவனோ ஒருத்தன் தப்பி தவறி பேசிட்டானா, என் அழகு, என் செல்லம், இவன் தான் என் உயிர், அட பரதேசி நாய், இவன் மூஞ்சி மோரண்ணி பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா முதல்ல ஒருத்தன் அவன்கிட்ட தான் பேசியிருப்பான், முடிஞ்சு போச்சு, விழுந்தாச்சு, கவுந்து போச்சு. தப்பா நினைக்காதீங்க, சாதாரணமா இருக்கவங்களாம் அந்த மாதிரி சொல்லேன். நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் கூட பழகிச்சு, நிறைய பேர் கூட பேசிச்சு அப்படின்னா, ஆம்பளைங்கலாம் எப்படி இருப்பாங்க, பசங்க எப்படி இருப்பாங்க, பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க அவங்க வாழ்க்கை துணைவியும் லைஃப் எப்படி சூஸ் பண்ணதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கு இந்த ஃப்ராகை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டு கோச். எஸ் சார். முதல்ல குழந்தைங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். அத முதல்ல நம்ம ஏத்துக்கிடணும். எஸ், ஃப்ராக்னு சொல்லி நம்ம அருவருப்பு படாம அந்த பிரச்சனைகளை முதல்ல நம்ம ஏத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இதுல ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாக்ஸிக் பேரண்டிங். டாக்ஸிக் பேரண்டிங்னா என்ன? எல்லாரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம குழந்தைங்க எல்லாருமே குழந்தைங்களை வளர்த்துட்டு தான் இருக்கோம். பிள்ளைங்களோட மனசு கோணாம வளர்க்குறோமா? பிள்ளைங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மனசு கோணுனாலே, அவங்களோட மனசு அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலே அது டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம், இப்போ உங்க குழந்தைங்க உங்க கூட கைய பிடிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல அவங்க உருண்டு பிறண்டு அழுதுட்டு இருக்காங்க ஒரு பொருளை கேட்டு. அங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல பேரண்ட்னா அவங்க கேட்டது வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் எனக்கு தெரியுது. இப்போ இது ரீசெண்டா நடந்தது. பிஃபோர் எம்எம்ஜி, ஆஃப்டர் எம்எம்ஜி கூட இது நான் சொல்லலாம். இப்போ எங்க பாப்பாக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டானா அதை வாங்கணும், பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்குது.
அவளுக்கு அந்த ஒரு பாட்டில் அந்த ப்ரெஸ் பண்ண உடனே சிப் பண்ற மாதிரி ஒரு பாட்டில் அது வந்து பார்த்துட்டா, டிமார்ட்ல பார்த்துட்டா. போன டைம் பார்த்துட்டு கம்முன்னு வந்துட்டா, இந்த டைமும் பார்த்துட்டு எடுத்துட்டா. இதுக்காகவே டிமார்ட்டுக்கு போனா கூலிங் கிளாஸ் போட்டு கூட்டிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு பயங்கர ராவடி. இவன் ஒரு பக்கம் ராவடி பண்றானா, அவங்க அப்பா ஒரு பக்கம் அதுக்கு மேல. அந்த ட்ராலி புடிச்சிட்டு நவுறவே இல்ல. இது வாங்குங்க, இத எடுத்து நான் ட்ராலில இருந்து எடுத்து எடுத்து வெளிய போடுறேன். அவ ட்ராலில இருந்து எடுத்து உள்ள போடுறா. சோ இந்த விஷயங்கள் போய்க்கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பாவே இதை வாங்கி தருவேன்னாரு. நான் சண்டை பிடிச்சிட்டு நின்னேன். இல்ல இது பாப்பா நீ இதை வாங்கவே கூடாது. இது நம்மளுக்கு ரேட் அதிகம். உன்கிட்ட தான் வீட்டுல அவ்வளவு வாட்டர் கேன் இருக்குல்ல. நீ வந்து அது ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோ. அது வச்சுக்கோ அப்படின்னா, இல்ல எனக்கு இது வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி கொண்டு வராங்க. எனக்கு இது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. நான் ஒரு கட்டத்துல வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கடைசியா வந்து பில் போடும்போது அவகிட்ட என்ன கேட்டேன்னா நானு, சரி இன்னையோட இது கடைசி. நீ இது மாதிரி கேட்காம இருக்கிறியா? இனிமேல் டிமார்ட் வந்தா நீ வாட்டர் கேனே கேட்க கூடாது அப்படின்னா சரியா அப்படின்னேன். சரி ஓகே நான் இனிமேல் கேட்கல அப்படின்னாங்க. அப்ப நீ என்கிட்ட சொல்லு, இது எப்பயாவது உடைஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் இனிமேல் நீ வாட்டர் கேன் எங்க போனாலும் கேட்கணும், இல்லைன்னா கேட்க கூடாது அப்படின்ட்டு. இது வந்து இப்போ ஒரு பக்குவப்படுத்தி ஆனா அந்த கடைசி நிமிஷம் நான் போராடி நான் வாங்கி தர மாட்டேன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கடைசியா ஒரு செகண்ட்ல நான் என்ன மனசு மாதிரி கேட்டேன்னா, இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்த கேட்காம இருக்கன்னா சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதே பிஃபோர் எம்எம்ஜியா இருந்தா டிமார்ட்டுக்குள்ளேயே 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு சண்டை வந்திருக்கும். இப்ப அந்த இடத்துல முடிச்சு அவளையும் சமாதானப்படுத்தியாச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் வாங்கியாச்சு. இனிமேல் 2 பேரும் எங்க போனாலும் வாட்டர் கேன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சார். டன். பிஎஸ் சொன்ன இந்த விஷயத்துல கடைசியில வின் பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த குழந்தை. எப்படி வின் பண்ணுச்சு? அந்த குழந்தைக்கு எப்படி வின் பண்ணணுங்கிற டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. அதுல அந்த பிள்ளை என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுச்சு? மொத்தம் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைகிட்ட தான் படிக்கணும்னு இந்த ட்ரைனிங் வரும்னு நினைக்கிறேன். எஸ், அதான் கீழே ஒருத்தவங்க அடிக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த இதுக்கு எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு உடனே. அந்த டைம்ல நம்ம இந்த யுக்திகள்லாம் யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னக்கூட்டியே பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பொருள் கேட்கும் போச்சுல டக்குன்னு சடனா கொடுக்காம அவங்க ஒண்ணு நம்ம பிக்ஸ் பண்ணிடணும். நம்ம கொடுக்கணும்னா ஆன் த ஸ்பாட்ல கொடுத்துடணும். இல்ல அப்படின்னா அவங்கள அடம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறது கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணா கூட அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, நம்ம இந்த இடத்துல அடம் பிடிக்கணும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப நம்ம இதை விட கத்தி கத்தி அடம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு குழந்தைங்க போயிருவாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்கள தகுதியாக்கணும் அப்படி சொல்றீங்க. அவங்க ஏதாவது நீங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவங்கள தகுதியாக்கி அவங்க கொடுங்க. உலகம் நம்ம தகுதி இல்லைன்னா நமக்கு எதுவுமே உலகம் நமக்கு தராது. குழந்தைகள் தகுதியாக கொண்டு வரலாம். ஓகே, அடுத்த டாபிக்ல இந்த அடிக்கிறதோட கண்டினியூஷன். ஒரு விஷயத்துக்காக நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி கன்வே ஆகும் அப்படின்னா, ஒண்ணு அங்க நம்மளோட இயலாமையை காட்டுற மாதிரி இருக்கும். நம்மளால அந்த விஷயம் முடியல, வேற வழியே இல்ல, அடிச்சா மட்டும்தான் நடக்குங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அடிக்கிறோம். அங்க அந்த அடிக்கும் போதுல நம்ம நினைச்சுக்கிட வேண்டிய விஷயம் அங்க நம்மளோட இயலாமையால அடிக்கிறோம்ட்டு. இன்னொன்னு, அந்த பிள்ளைங்களோட ஃபீலிங்ஸ நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அவங்க ஏதோ ஒண்ணு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம அடிச்சு அவங்கள அந்த இடத்துல முடக்கிருதோம். இப்படி ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும் போச்சுல பிள்ளைங்க வேற மாதிரியான வழிகளுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நம்ம கிட்ட அந்த ஃபீலிங்ஸ காட்டினா இவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ வேற ஒரு இடங்கள்ல கன்வே ஆகி அது வித்தியாசமா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடிக்காத அம்மா அப்பா யாரும் இருக்கீங்களாங்க? குழந்தைய இன்னைக்கு வரைக்கும் நான் கை வச்சதே கிடையாது அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? எனக்கு நான் என் பையன் 7 வயசு ஆயிட்டு, அவ 13 வயசு, ஒரு தடவை கூட நான் அடிச்சதே கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அடிக்கிறவங்க வந்து முட்டாள். அடிக்கிறவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க.
அடிக்கிறவங்க வந்து புரிய தெரியாதவங்க, அடிக்கிறவங்க சொன்னது கோச் சொன்ன மாதிரி இயலாமையில உள்ளவங்க, அல்லது தான் பவரை காட்டுறது, உங்க தைரியத்தை அந்த 5 வயசு பிள்ளைகிட்ட காட்டுறது. வெளியே போய் காட்டு. 50 வயசுல இருக்கான் எத்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பயில்வான் அலைவான்ல அவன்கிட்ட காட்டு. பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி போயிட்டான் அவன்கிட்ட காட்டு உங்க தைரியத்தை. பாவம் பச்சை பிள்ளைட்டு போய் காட்டிட்டு இருக்கீங்க. கன்வின்ஸ் பண்ண தெரியாதுன்னா அறையில் விட்டுறதுன்னு. அடிக்கிறவங்க சரியான முட்டாள், கன்வின்ஸ் பண்ண தெரியாதும் புரியாத ஒரு அளவை பாக்குறேன். நெக்ஸ்ட் டாக்ஸிக் பேரண்டிங்ல நம்மளோட குழந்தைங்களை பத்தி நம்ம என்னென்ன கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம். பிள்ளை கல்யாண ஸ்டேஜ்ல இருக்கிற பிள்ளை, ஆனா அந்த பிள்ளை வந்து நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், ஆனா நல்லா படிச்சிருக்கு, எல்லாமே இருக்கு, ஃபுல்லா கான்பிடென்டான பிள்ளை தான். ஆனா அடிக்கடி அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல சொல்ல கேட்டு அவங்களுக்கு அலைன்ஸ் பாக்குற இடத்துல வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா, நான் நல்லாவே இல்ல, சரி யாருனாலும் ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா நம்மள வேற யாரும் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போனதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இதா நான் இதை பார்க்கும் போச்சுல, இந்த பாயிண்ட் பார்க்கும் போச்சுல எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது நம்ம என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்க கிட்ட பாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடிக்கிறது அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அடிக்கிறதுல இருந்து அப்படியே கம்பேரிசன் மெதுவா ஸ்டார்ட் ஆகி எப்படியா வச்சுட்டு அடிச்சுட்டு பேரண்ட்ஸ் அல்லது நம்மளோட பெரியவங்க, நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க, பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அன்பு இருக்கிறவங்க அடிக்கதான் செய்வாங்க அப்படிம்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்டோன்னா என்னது அடிப்பாங்களா அப்படின்னு, அன்பு இருக்கிறவங்க எப்படி அடிப்பாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் கொஞ்சம் எனக்கு. நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், அடிக்கிற கை தான் அணைக்கும், செருப்பு வளர்த்து அடிக்கணும் அடிக்கிற கையை. ஏன் உனக்கு அடிக்காம அணைக்க தெரியாதோ? ரைட்டு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் அந்த மாதிரி யாராவது எனக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, நான் எனக்கு மட்டும் அநியாயத்துக்கு எல்லாரும் இப்படியே சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல நிறைய உரிமை இருக்கு, எந்த இடத்துல நிறைய அன்பு இருக்கு, அவங்கதான் அடிப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முட்டாள் கூட இருக்கீங்க. அந்த அன்பையும் அரவணைக்கு எப்படி காட்டணும்னு தெரியாத முட்டா பைய கூட உட்கார்ந்துருக்கோம். டன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா, இந்த ஒரு மூவில நான் பார்த்தேன், என்னைக்காவது இந்த ஹஸ்பண்ட் அடிக்கிறது அப்பவும் சொல்லுவாங்க, அடிக்கிறது வந்து நான் அன்பா ரொம்ப லவ்விங்கா இருக்கு அதனால அடிக்க அப்படின்னா. அந்த ஒரு மூவில ஒரு ரொம்ப வயசான பாட்டி அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் நானும் என்னோட லவ்வ காட்டிட்டேன். எனக்கு என் மச்சன் ஒருத்தன் சொன்ன மச்சான் ஒரு தடவை கோத்துல அடிச்சுதான் மச்சான், அப்படி என் முடிய புடுங்கி இவ்வளவு முடிய குத்தா அத்துடா மச்சான், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல மச்சான் அப்படின்னா. வெரி குட், நல்லா தான் பண்றீங்க. என்ன மச்சான் நீங்க எப்படி சொல்றீங்க? ரொம்ப கரெக்ட் தான்டா. அவங்க ஒரே ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க, மவனை இந்த மாதிரி பாசத்தை நீ காட்டின மண்டல எங்கேயுமே முடி இருக்காதுன்னு காட்டியிருக்காங்க. சோ இந்த அடிக்கிற வேலை வேண்டாம் விட்டுரு அப்படின்னு. இன்னொரு விஷயம், இந்த கம்பேரிசன்ல வந்து அவங்க எத்தால உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது நம்ம கடைசியில எப்படி முடிப்பாங்க அப்படின்னா, உன்னால இது முடியாது அப்படின்னு நிற்பாங்க அந்த ஆள் கிட்ட. அதுக்கப்புறம் நான் எந்த டச் எந்த கனெக்ட் எதுவுமே வச்சுக்கிட மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அப்படி ஆயிரும். குழந்தைங்களோட மனசை அஃபெக்ட் பண்ற மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாமே டாக்ஸிக்ங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துரும். சோ இது மேக்சிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி கொண்டு போலாம் அப்படிங்கிறது தான் இந்த பேரண்டிங்ல எடுத்த பாயிண்ட்ஸ். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, யாரெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கா? என்னென்ன கமெண்ட்ஸ் உங்களை பாதிச்சிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு? யாராவது சொல்லலாமா? என்ன அது இன்னைக்கும் பாதிச்சுட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். இன்னொரு விஷயம், அதே மாதிரி நம்ம குழந்தைகளையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் அதே கமெண்ட் கொடுத்து அவங்கள காலி பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க சித்திமா கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது எங்க பாட்டி, இவன் மூஞ்சியும் மோர கட்டியும், இவனா நமக்கு மாப்பிள்ளைக்கு லாய்க்கா, இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோமே இப்படின்னு சொல்லி 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 கடைசியில் அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அப்புறம் வாயை ஊத்தி சும்மா இருக்க வேண்டியதானே. வயசான காலத்துல என்ன செய்யணும்னு தெரியாம அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஒரு கமெண்ட் வந்து ஒரு குடும்பத்தை காலி பண்ணிடும். நம்மள மாதிரி எம்எம்ஜில படிச்ச இரவு மாடு கூட்டமா இருந்தா, இரவு மாடுன்னு சொன்னா இரவு மாடு இல்லையா, நான் மனுஷன் மாதிரி தான் இருக்கேன், அவனுக்கு ஏதோ கண் கொள்ளாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம போயிருவோம். ஆனா அங்க அவன் சொன்ன ஒரு கமெண்ட் தலையில தூக்கி வச்சுட்டு ரவும் பவுலும் இந்த ஒரு வார்த்தை சொன்னா சார் எனக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கோஸ்டிங்க குடும்பத்தை காலி பண்ணிடுவாங்க.